Hi everyone, this is Sudarshan. ஸோ லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஏடபிள்யூஎஸ் டெமோ அண்ட் டெவாப்ஸ் டெமோ கொடுத்துருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூல் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் அ வெரி ஃபேமஸ் டூல், விச் இஸ் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஐசிடி டூல் அப்படின்னு சொன்னாலே வந்து ஜென்கின்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வாட் இஸ் ஜென்கின்ஸ்ன்ற தியரி பார்ப்போம். ஸோ ஜென்கின்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி பில்டு ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜென்கின்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து ஜென்கின்ஸால கொடுக்க முடியும். அப்புறம் இதோட பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல். இதோட கோர்ஸ் வந்து மெயினாக வந்து இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா. ஸோ ஒய் ஜென்கின்ஸ், எதுக்கு ஜென்கின்ஸ் போகிறாங்க? மார்க்கெட்டில் வந்து வி ஹாவ் சம் அதர் சிஐடி டூல்ஸ், சிஐசிடி டூல்ஸ். பட் ஆனால் ஏன் வந்து ஜென்கின்ஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்கின்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஹேவிங் குட் பிளக்இன் சப்போர்ட், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஜிட் யூஸ் பண்ண போறீங்க, இல்லை வந்து நீங்கள் சோனார் கியூப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை சில பேக்கப் டூல்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அதுக்கான பிளக்கின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஜென்கின்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி இட் இஸ் ஹேவிங் எ குட் கம்யூனிட்டி சப்போர்ட். கம்யூனிட்டி சப்போர்ட்ன்றது வந்துட்டு இப்போ இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால வந்து நம்ம எனி இஷ்யூஸ் வந்தால் நம்ம தான் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக இதுக்குன்னு வந்து ஜென்கின்ஸ் டீமோ கம்பெனி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வந்து இதுக்குன்னு இருக்கிற கம்யூனிட்டி வந்து அங்கே இருக்கிற ஆல்ரெடி இந்த இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் ஈஸியாக கொடுப்பாங்க. ஸோ ஜென்கின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அப்புறம் வந்து இட் இஸ் அ குட் ஓஎஸ் சப்போர்ட், விச் மீன்ஸ் எனி ஓஎஸ்ல வந்து நம்ம ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லினக்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜென்கின்ஸ் வந்து இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் பில்ஸ். ஸ்கிரிப்டட் பில்ஸ்ன்றது வந்து ஜென்கின்ஸ்ல வந்துட்டு we have a concept called Jenkins file. அதில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாகவே எழுதி கூட இந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதை நம்ம செஷன்ஸ்ல வந்து நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அஜெண்டாவில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் அ ஸ்மால் ப்ராக்டிக்கல். ஸோ ஜென்கின்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் நோட கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெயினாக வந்து ஹவு டு கண்ட்ரோல் ஸ்லேவ் நோடுன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம என்ன மெயினாக தேவைப்படும்னா வந்து we need to EC2 instance. அதை நம்ம ஏடபிள்யூஸ்ல இருந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று வந்து we are going to use as a master, இன்னொரு நோடு வந்து we are going to use as a slave. ஸோ நான் என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் வந்து யூ ஹேவிங் அமேசான் லினக்ஸ், நான் ஃப்ரீ டயர் எடுத்துக்கிறேன், செலக்ட். இப்போ எனக்கு வேற லினக்ஸ் வேணும்னா கூட யூ கேன் டைப் ஹியர் உபுண்டுன்னு சர்ச் பண்ணினா உங்களுக்கு வேற லினக்ஸ் கிடைக்கும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அமேசான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஃப்ரீ டயர் எடுத்துக்கிறேன். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ரேம் ப்ராசஸர். இப்போ நம்ம வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரீ டயர்ல எடுத்துக்கலாம். அதில் 1 GB ரேம் தர போகிறாங்க. ஆட் ஸ்டோரேஜ், அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நெட்வொர்க்கிங் செட்டப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து லெட் மீ கிரியேட் 2 இன்ஸ்டன்சஸ். ஏன்னா 2 பில்ட் பண்ண போகிற மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்னு சொல்லி. இப்போ மற்றதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் செஷன் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஆட் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டாக 8 GB போகுது லினக்ஸ்க்குன்ட்டு. இப்போ வந்து ஆட் டேக்ஸ் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு we are going to give our customized name for our instances. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ரிமைனிங் வந்து நம்ம மிஷின் பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி, ஏன்னா 2 மிஷின் பில்ட் பண்ணுறதுனால காமன் அந்த நேம் தான் வரும். செக்யூரிட்டி குரூப், இது என்ன செக்யூரிட்டி குரூப்னா வந்து தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து we are going to use machines in AWS. அது வந்து ஒரு டேட்டா சென்டர்ல இருக்க போது, நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது வந்து இப்போ நம்ம யூசர் ரெண்டுன்னு வச்சுக்கலாம், அது வந்து கிளவுட். ஸோ நீங்கள் மிஷின் ஆக்சஸ் பண்ணுவோம், அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபயர்வாலை கொடுக்குறது தான் எஸ்ஜி. இப்போ டிஃபால்ட்டாக எல்லா மிஷினுக்குமே ஃபயர்வால் இருக்கும். விண்டோஸ்க்கு ஃபயர்வால் இருக்கும், ஐபிஐ பிளாக் பண்ணும், போட்டோ பிளாக் பண்ணும், லினக்ஸ்க்கு ஃபயர்வால் இருக்கும். அதே இது ஜாப் தான் பண்ண போகுது. இது ஏடபிள்யூஎஸ் வந்து வேற என்வரான்மெண்ட் இருக்கிறதுனால தே ஆர் கிவிங் அ சர்வீஸ் கால்ட் செக்யூரிட்டி குரூப். அந்த சர்வீஸ் மூலியமா we are going to add 4 different போர்ட்ஸ். என்னென்ன போர்ட்னா வந்து SSH அப்படின்ற ஒரு போர்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து லினக்ஸ் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு போர்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு we are going to use HTTP வெப் சர்வருக்காக ஒரு போர்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து இட்ஸ் ஃபார் வெப் சர்வர். அதுக்கப்புறம் வந்துட்டு we are going to use a port called ICMP. இது வந்து பிங் ரெஸ்பான்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிற போர்ட். கடைசியாக வந்து we are going to use a port called Jenkins port,
ஓகேங்களா? அது கஸ்டமைசேஷனாக தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்குன்னு சர்வீஸ்லாம் கிடையாது. ஸோ அதோட போர்ட் என்னன்னா 8080. ஸோ இந்த 4 போர்ட்டை வச்சு we are going to create a security group. இது கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளால மிஷின்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் a new security group. இங்கே வந்துட்டு சும்மா நான் ஜென்கின்ஸ் ஐஃபன் ஆகஸ்ட் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் நேம். ஓகேங்களா? SSH நான் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து எனிவேர் கொடுத்துக்கிறேன். என்விரான்மெண்ட்டில் நம்ம எனிவேர்னு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ப்ராக்டிகல் பண்ணுறதுனால வந்து நோ ப்ராப்ளம். என்விரான்மெண்ட்டில் கஸ்டம் ஐபி அவங்க சொல்கிற ஐபி தான் நம்ம கொடுக்கணும். யாருக்கு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ SSH நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. அதனால தான் நமக்கு ஒரு வார்னிங் வருது நம்ம எனிவேர் கொடுக்கறதுனால. அப்புறம் வந்துட்டு HTTP. இது வந்துட்டு லைக் கிவ் எனிவேர். வேற என்ன போட்டு சொன்னா ஆல் ஐசி பிங் ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காக எனிவேர். கடைசியாக வந்து ஜென்கின்ஸுக்குன்னு ஒரு போர்ட் இருக்கு. அது இங்கே காட்டாது. ஏன்னா டிஃபால்ட் போர்ட்ஸ் தான் இங்கே காட்டும். அதான் இங்கே பண்ண கஸ்டம் டிசிபி ரூல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிவ் 8080. ஓகேங்களா? ஸோ ஜென்கின்ஸ் ஐஃபன் ஆகஸ்ட் தான் இந்த மிஷின் 2 மிஷின் நம்ம கொடுக்க போகிறோம். ரிவ்யூ அண்ட் லான்ச். இந்த இடத்துல வந்துட்டு நீங்க உங்க கீ இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் கீ தான். இது கண்டிப்பா வேணும். உங்களுக்கு புதுசாக பில் பண்ற மாதிரி இருக்கும்போது நீங்க கிரியேட் நியூ கீப்பர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுனால லெட் மீ சூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஒன் அண்ட் ஐம் செலக்டிங் ஜூலை 2021 கீ. ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வில் கிவ் இட் சம் டைம். ஸோ இன்ஸ்டன்ஸ் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்வர் நான் என்ன கொடுக்குறேன்னா ஜென்கின்ஸ் மாஸ்டர் நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதனால தான் வெறும் ஜென்கின்ஸ் நான் பிளாங்காக விட்டேன். செகண்ட் சர்வர் நான் ஜென்கின்ஸ் ஸ்லேவ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ஒரு லினக்ஸ் டெர்மினல், நம்ம விண்டோஸ் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க 2 பேருக்கு கம்யூனிகேஷன் நம்ம ரெடி பண்ண அப்படின்னா we need அடிஷனல் டூல். ஓகேவா? ஸோ ஃபேமஸான டூல்ஸ் என்விரான்மெண்ட் என்ன யூஸ் பண்றாங்க ஃபார் விண்டோஸ் லினக்ஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா புட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சூப்பர் புட்டி இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போறேன்னா வந்து மொபைல் எக்ஸ்டம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண டவுன்லோட் பண்ண ஈஸியா இருக்கும் எனக்கு. ஸோ அதனால வந்து அது நீங்க வேணும் அப்படின்னா கூகுள் போய்ட்டு ஜஸ்ட் மொபைல் எக்ஸ்டம் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தாலே கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் போர்ட்டபிள் எடுத்துக்கோங்க. டோன்ட் கோ வித் ஃபுல் இன்ஸ்டாலேஷன். ஸோ போர்ட்டபிள் மட்டும் நம்மளுக்கு நம்ம ஒர்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ போர்ட்டபிள் சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைச்சிரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஸ்டெப் 1 வந்து உங்கள் மாஸ்டர்ஸோட பப்ளிக் ஏபி காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி கோ டு மொபைல் எக்ஸ்டம், செலக்ட் செஷன், SSH, ஏன்னா அதுதான் நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபை யூசர் நேமில் வந்துட்டு EC2-USER, அட்வான்ஸ் SSH செட்டிங்ஸ் வந்து யூஸ் ப்ரைவேட் கீழே வந்துட்டு செலக்ட் யுவர் அந்த ஜூலை நமக்கு அதை கொடுத்தோம்ல ஜூலை 2020 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. புக் மார்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கோ வித் ஸ்லேவ், காப்பி த பப்ளிக் அட்ரஸ். ஸ்லேவே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். EC2-USER, use private key, just give slave, save it. ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது நார்மல் யூஸராக தான் இருக்கும். ஏன்னா EC2-user டிஃபால்ட் யூசர், அவருக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம அட்மின் யூஸராக மாறணும்னா கிவ் த கமாண்ட் sudo-i. இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் அட்மின் யூஸராக மாறிடுவீங்க. ஸோ ரூட் அக்கௌண்ட் அட்மின் அக்கௌண்ட் லினக்ஸில் சேம் திங் we are going to give it in the second machine which is slave. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ மாஸ்டர்னு சொல்றதுனால ஹோஸ்ட் நேம் CTL set-host name மாஸ்டர், இதான் அந்த கமாண்டு. ஸோ சேம் கமாண்ட் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு லெட் மீ கிவ் slave in the end.
ஓகே. ஸோ சுவிட்ச் யூசர் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெர்மினல் வந்து ஸ்லேவாக மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் வந்து சுவிட்ச் யூசர் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா உங்கள் டெர்மினல் மாஸ்டராக மாறிடும். இது நம்ம நேம் மாற்றினதால. ஸோ அடுத்த ப்ரீரிக்வெஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஐபி டேபிள்ஸ் ஐஃபன் ஃப்ளஷ் அப்படின்னு கொடுங்க. இந்த ஐபி டேபிள்ஸ் வந்து லினக்ஸோட இன்பில்ட் ஃபயர்வால் நம்ம எக்ஸ்டர்னல் எஸ்ஜி பண்ணோம்ல, அந்த மாதிரி இன்பில்ட்டா ஒரு ஃபயர்வால் இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ரூல்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் வந்து ஐபி டேபிள்ஸ் ஐஃபன் ஃப்ளஷ். சேம் கமாண்ட் இங்கேயும் கொடுத்துக்கோங்க, ஐபி டேபிள்ஸ் ஐஃபன் ஃப்ளஷ். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் என்னோட கிட் ரெபாசிட்டரியில் வச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே கிட் ரெபாசிட்டரியில் இருக்கும், நீங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம ஜென்கின்ஸ் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃப்ரீ ரிக்வெஸ்ட் வந்துட்டு நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டு த 2 மிஷின்ஸ் கொஞ்சம் டைம் கன்சியூம் இருக்கும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சேம் கமாண்ட் வந்து என்னோட இதுலேயும் நான் வச்சிருப்பேன். பட் ஆனால் எல்லா கமாண்ட் இருக்காது, வெறும் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஜாவா காமனாக எல்லா மிஷினுக்கும் தேவைனால ஜாவா தான் ஃபர்ஸ்ட் காமனாக நான் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பண்ண போகிறது மாஸ்டர் மிஷின் தான். மாஸ்டர் மிஷின் மட்டும் தான் ஜென்கின்ஸ் தேவை. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இந்த 2 கமாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக இன்டர்நெட் கிடச்சிடாது, அதுக்குன்னு தனி ரெபாசிட்டரி தான் இருக்கும். அந்த ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் இந்த 2 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் ஒன் மோர் டைம். டன். இப்போ நேராக மாஸ்டரில் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டால் யோர் அந்த ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கீயும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Paste it. அதான். இப்போ you can directly now you can install install Jenkins -y. ஸ்லேவில் ஒன்று பண்ணி வைக்கலாம். நம்ம ஸ்லேவோட ஐபி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மிஷினையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ இந்த ஐபி மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஐபி பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன கொடுக்கலாம், ஸ்லேவ் அப்படின்னு கொடுத்து வச்சுப்போம். மாஸ்டர் ஐபி நமக்கு வேணும். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆன உடனே வந்து நவ் வில் ஸ்டார்ட் த ஜென்கின்ஸ் சிஸ்டம் ctl ஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஸோ பை திஸ் we are completing the Jenkins installation. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனேபிள்ன்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னா வந்து பெர்மனண்டாக ஜென்கின்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரீபூட் பண்ணாலுமே இந்த சர்வீஸ் வந்து டவுன் ஆகாது. ஃபைன். இப்போ நம்ம ஜென்கின்ஸ் ஐபி எடுத்து வச்சுப்போம். மெயின் சர்வர் மாஸ்டரோட ஐபி எடுத்து வச்சுப்போம். இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நோட்பேடில் சேவ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஏன் இப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ ரெண்டுமே ஹேண்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் இருக்குது. என்ன ஃபைல்னா vi/etc/host அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஹோஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட் லைன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காப்பி பண்ணீங்களா அதை வந்து அப்படியே சேவ் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே ஈஸியாக ஹேண்ட் செக் ஆகிடும்.
அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு vi/etc/host. சேவ் சேவ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆனதுனால ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து இதோட பப்ளிக் ஏபி மாஸ்டரோட பப்ளிக் ஏபி எடுத்துக்கோங்க. காப்பி திஸ், இங்கே நேராக வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி 80 ஸோ மேக்ஸிமம் ஜென்கின்ஸ் எதுக்கு பண்ணுறோம்னா வந்து ஒரு மேனுவல் ஒர்க்கை கம்மி பண்ணுறது தான் ஜென்கின்ஸோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஒரு மேனுவல் திங்ஸை கம்மி பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஜென்கின்ஸோட ஒரு மெயின் டாஸ்க்கு. சரிங்க, ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு சின்ன ப்ரீரெக்வசிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஜென்கின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த யூசர் நேம் நம்ம பார்க்கணும். ஒரு கமாண்ட் இருக்கு, cat/etc/password. இதுல இருந்து grep jenkins அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் வந்துடும். ஓகேங்களா? இதே சேம் கமாண்ட் வந்து இங்கே கொடுத்து பார்ப்போம், ஸ்லேவ்ல கொடுத்து பார்ப்போம். இங்கே வராது, ஏன்னா நம்ம இங்கே தான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அதனால சர்வீஸ் மூலியமா வந்து ஜென்கின்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சர்வீஸ் மூலியமா கிரியேட் ஆனதுனால வந்து ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஜென்கின்ஸோட லாகினே ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு சுவிட்ச் யூசர் ஜென்கின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து -s அப்படின்னு சொல்லி bin bash அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து இதுக்கு ஷெல்லு டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஷெல்லை யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? அதுக்கு தான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம ஜென்கின்ஸை லாகின் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ சேம் திங் வந்து இங்கேயும் பண்ணணும். இங்கே வந்து இல்லாதனால யூ கேன் கிரியேட் த யூசர் at jenkins பாஸ்வேர்ட் jenkins. ஸோ அவருக்கு ஒரு ஈஸியாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செட் பண்ணதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுங்கன்னா இந்த யூசர் வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண போகிறதுனால இந்த யூசரை வந்து ஒரு அட்மின் இதில் போட்டுருங்க. vi sudo அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலில் போயிட்டு சர்ச் ஃபார் ரூட், எஸ்கேப் ஸ்லாஷ் கொடுத்து ரூட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரூட்டை சர்ச் பண்ணும். n கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூட்டுக்கு போகும். இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கா ரூட்டுன்னு சொல்லி அது கீழே வந்துட்டு ஜஸ்ட் டைப் jenkins all equal to all. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நோ பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுங்க. இதாவது ஒரு சின்டாக்ஸ். இங்கே கீழே உங்களுக்கு தெரியலனா இங்கே கீழே ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இது என்னன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்காத உள்ள இன்டர்னலாக நான் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏன் இந்த ஃபைலை நான் ஜென்கின்ஸ் ஆட் பண்ணுறேன்னா ஜென்கின்ஸ் ஒரு நார்மல் யூஸராக இருக்கு, அவருக்கு ஒரு அட்மின் ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை நான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி, பட் தெரியாதவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு 50% ஒரு பாதியாச்சும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும். ஓகேவா? நான் அது கைடன்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஜாப் சர்ச் போகும்போது எந்த அளவுக்கு லினக்ஸ் தெரிஞ்சால் போதும் இதெல்லாம் போய் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை வந்து நானே சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு பேசிக் கிளாஸ்ன்றதுனால ஜென்கின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. இவ்வளோ கமெண்ட்ஸ் போடணுமா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரி பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங்ன்றது பார்ப்போம். நான் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுலாம் நான் உங்களுக்கு ஈஸியாக நான் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நவ் இதோட முடியல. இப்போ வந்து இந்த ரெண்டுமே எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுதுன்னா SH மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ண போகுது. கரெக்டா? ஸோ அதுலேயும் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணணும். ஸோ vi/etc/sshd_config இந்த ஃபைலில் போயிட்டு பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் நோன் இருக்கும். இது ஒரு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்போதான் வந்து அங்கேருந்து நம்ம பாஸ்வேர்ட் போடும்போது இந்த ஸ்லேவ் மிஷினை கம்யூனிகேட் பண்ணும். இங்கே நோன் இருக்கா, ஜஸ்ட் என்ன கொடுங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக் கீ ஆத்தன்டிகேஷன், பப் கீ, அதாவது கீ மூலியமா ஆத்தன்டிகேட் பண்றது நம்ம என்ன கொடுக்கலாம்னா எஸ்ன்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இது தேவைப்படும், ஏன்னு நான் சொல்றேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் ரீஸ்டார்ட் SSHD. சேம் லைக் இங்கே மாஸ்டர் போயிட்டு அதே தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஜென்கின்ஸ் வெளியே வந்துருங்க. அந்த SH முடிச்சிடலாம். etc/ss. அது என்ன etc அப்படின்னு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா etc வந்து இட் மெயின்டைன்ஸ் ஆல் த கான்ஃபிகரேஷன்ஸ் இன் லினக்ஸ். SSHD_configuration. இதுக்குள்ளே போயிட்டு சர்ச் ஃபார் பாஸ்வேர்ட், சேம் திங். என்ன பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் இருந்தால் தான் இன்டர்னல் கம்யூனிகேஷன் நடக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட டாக்குமெண்ட்லாம் நீங்கள் என்னோட விக்கியில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வந்து பப் கீ அதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். நேராக வந்து சேவ் திஸ்.
அதே மாதிரி வந்து systemctl restart sshd. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம வந்துட்டு ஹேண்ட் செக் பண்ண வேண்டியதுதான் பெண்டிங் இருக்கு. எப்படி ஹேண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்ட்லெஸ்ல ஹேண்ட் செக் பண்ணோம்னா வந்து சேம் சுவிட்ச் யூசர் ஜென்கின்ஸ் -s ஒரு ஷெல் கொடுங்க. ஏன்னா ஜென்கின்ஸுக்கு ஷெல் இல்லாதனால பிரச்சனை. மீன்வைல் வந்து நம்ம இது ஓப்பன் அந்த டெர்மினல் லோட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் டெர்மினல் லோட் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம இந்த இன்டர்னல் ஒர்க்லாம் முடிச்சிடலாம். ஸோ நான் டெர்மினல் எனக்கு வந்து இப்போ பின் பேஷ் போட்டதுனால எனக்கு டெர்மினல் ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. இங்கே ஒன்றுமே பண்ண வேணா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா sh-key ஜென்ரேட்டர்னு ஒரு கமாண்ட் கொடுங்க. இந்த கீயை நம்ம பாஸ் பண்ண போகிறோம், என்ன பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு. ஏன் இங்கே பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் வேணும்னா நீங்கள் ஜென்கின்ஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் பாஸ்வேர்ட் கேட்டு உங்களுக்கு எரர் அடிச்சு நிற்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேட்டை வந்து ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் we are doing the passwordless authentication wherever possible. என்டர் என்டர் என்டர். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு sh-copy-id நான் ஜென்ரேட் பண்ண கீயை வந்து நான் வந்து இங்கேருந்து அங்கே புஷ் பண்ண போகிறேன். டிஃபால்ட்டாக இந்த கமாண்ட் கொடுத்தா பப்ளிக் கீ தான் புஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்கிரிப்ஷன்லேயே வந்து செக்யூரிட்டியில் வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீன்னு இருக்கும். பப்ளிக் கீயை வந்து புஷ் பண்ணி அது மூலிமா வந்து ப்ரைவேட் கீ மூலிமா வந்துட்டு அவங்க வந்து இந்த டேட்டாவை வந்து என்கிரிப்ஷன் மூலிமா வந்துட்டு கம்யூனிகேஷன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ sh-copy-d-id கொடுத்து ஸ்பேஸ் -i கொடுத்து ஸ்லேவன் மட்டும் டைப் பண்ணுங்க. ஏன்னா அதான் உங்க ரிமோட் மிஷின். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பாஸ்வேர்ட் கேட்கும், அப்போ மட்டும் ஒரு பாஸ்வேர்டு வந்து 1 டைம் கொடுங்க. ஓகே, உங்க கீ வந்து காப்பி ஆயிடும். இப்போ இது டெஸ்ட் பண்றதுக்கு திருப்பி என்ன கொடுங்க, sh-slave கொடுங்க. சரி, நான் ஸ்லேவன் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்கல. நான் என்னோட மாஸ்டர் சர்வர்ல இருந்து நான் ஈஸியாக ஸ்லேவ் மிஷினுக்கு போயிட்டேன். ஸோ கம்யூனிகேஷன் வந்து நடந்துருச்சிங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இது இருக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஜென்கின்ஸ் மூலியமா நம்ம ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸிட் எக்ஸிட். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். ஸ்டில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்லாக் பண்ணுறதுனால இந்த ஃபைலில் போய் எனக்கு ஒரு கீ வேணும்னு கேட்குறான். நீங்கள் மாஸ்டர் போயிட்டு கேட் கொடுங்க. கேட் கொடுத்து பேஸ்ட். இந்த கீ ஒன்று கிடைக்குது. இந்த கீயை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் சேவ் இட் ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகி ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இன்ஸ்டால் 2 ஆப்ஷன் தரோம். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பிளகின் வேணுமா இல்லை டிஃபால்ட் பிளகின் யூஸ் பண்ணிட்டுமான்னு கேட்குறாங்க. நம்ம டிஃபால்ட்டே போயிடலாம். ஜஸ்ட் கிளிக் தட். டிஃபால்ட் பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிளைண்ட் சைட் இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஒர்க் பெண்டிங் என்னன்னா வந்து இதோட பப்ளிக் கீயை நம்ம மூவ் பண்ணோம்ல. ஸோ இப்போ பிரைவேட் கீயை வச்சு தான் வந்து நம்ம மற்ற கம்யூனிகேஷன்ஸை வந்து ஜென்கின்ஸ் மூலியமா பண்ண போகிறோம். ஸோ பிரைவேட் கீ லொகேஷன் எங்கே இருக்குன்னா cat/var/lib/jenkins போயிட்டு .ssh. ஓகேங்களா? இதுக்குள்ள போகும்போது ஒரு ஃபைல் இருக்கும் id_rs சொல்லி. அந்த ஃபைலை மட்டும் என்ன பண்ணனா இந்த அதோட பிரைவேட் கீ. இப்போதைக்கு இதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். எங்க யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்றேன். நம்ம நோட் பேட்ல வந்து இதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன ரீகேப். அதை வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துலாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மிஷினை வந்து நம்ம பில்டு பண்ணோம். இதுக்காகனா ஜென்கின்ஸ்ல வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் பண்றதுக்காக. ஸோ லாகின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஐபி டேபிள்ஸை ஃப்ளஷ் பண்ணோம், இன்பில்ட் ஃபயர்வாலை ஃப்ளஷ் பண்ணோம். ரூல்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுட்டு. அப்புறம் ஜாவா இன்ஸ்டால் பண்ணோம். இது வரைக்கும் காமனாக 2 மிஷின்லையுமே பண்ணோம். நம்ம இதுலையுமே நான் ஹிஸ்ட்ரி நான் போட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் காமனாக பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் தான் மெயின் சர்வர்னால நான் ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணி ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். எனேபிள் ஏன் பண்ணேன்னா ரீபூட் ஆனாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து பெர்மனெண்ட்டாக ஆன் பண்ணுறதுக்காக எனேபிள் பண்ணேன். அப்புறம் ஹோஸ்ட் ஃபைலில் போயிட்டு நான் அதோட ஐபி அட்ரஸும் மாஸ்டர் ஐபி அட்ரஸும் நேமும் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு ரெண்டுமே வந்து ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் இது டிஃபால்ட்டாக ஜென்ரேட் பண்ண ஜென்கின்ஸ் யூசரை காமிச்சேன். அவருக்கு நோ லாகின் தான் இருந்தது. இப்போ இந்த ஜென்கின்ஸ் யூசர் நம்ம பார்ப்போம். cat/etc/password இது நம்ம கிரியேட் பண்ணதுனால எப்படி இருக்குன்னு பார்ப்போம். grep jenkins கொடுக்கலாம். இங்கே பாருங்க ஃபால்ஸ் இல்லை. இவருக்கு டிஃபால்ட்டாகவே பின் பேஷ் கிடைச்சிருச்சு. ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ணதுனால பின் பேஷ் தான் வரும். இது சர்வீஸே கிரியேட் பண்ணனால இன்ஸ்டால் பண்ணும்போதே கிரியேட் பண்ணனால தான் ஃபால்ஸ் வந்தது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா சுவிட்ச் ஜென்கின்ஸ் கொடுத்து நம்மளே வந்து இந்த ஷெல்ல வந்து கொடுத்தோம் பின் பேஷ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் SSHன்ற கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணணும். இல்லைன்னா வந்து 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மிஷின்ல போய் என்ன பண்ணோம்னா விஐ சூடோக்குள்ள போயிட்டு இந்த அங்க பண்ண வேணாம். ஏன்னா ஸ்லேவ்ல தான் ஒர்க் பண்றதுனால இந்த விஐ சூடோக்குள்ள போயிட்டு ஜென்கின்ஸ்ன்ற ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு விட்டோம். அதை நான் திருப்பி ரீகேப் காட்டுறேன். விஐ சூடோ போட்டு ரூட்ன்ற சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது ஒரு லைன் வரும். இந்த லைன்ல வந்து ஜென்கின்ஸ் ஆட் பண்ணி
எக்ஸ்ட்ராவா ஒன்று என்ன பண்ணோம், நோ பாஸ்வேர்டு கொடுத்தோம். அப்பதான் வந்து கமாண்ட்ஸ் எக்ஸிட் பண்ணும்போது கமாண்ட் நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்டு நிற்காது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த பாத் இந்த பாத் தான் வந்து ஜென்கின்ஸ் ஹோம் டைரக்டரி. ஓகேங்களா? இந்த பாத்துக்குள்ள போயிட்டு இங்கே ஸோ ss.ssh id அண்டர்ஸ்கோர் RSA போயிட்டு நம்ம அந்த ப்ரைவேட் கீ எடுத்து வச்சுக்கிட்டோம். அது ஏன் நான் அப்புறமா சொல்கிறேன். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லினக்ஸ் மிஷினில் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் முடிச்சிருச்சு. அதே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருப்பேன். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு கமாண்டு எதுக்கு பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே அந்த கமாண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த சின்டாக்ஸ்லாம் எனக்கு மறக்கும் அப்படின்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் டைப் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை எழுதி எழுதி பார்த்தீங்கனாலே அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்டாக்ஸ் மறக்காம இருக்கும். ஸோ கமாண்டை மறக்க பண்ணக்கூடாது, சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இங்கே பாருங்களேன், என்னென்ன பிளகின் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுறான் பாருங்க. கிட் இன்ஸ்டால் பண்ணுது, எல்டாப் இன்ஸ்டால் பண்ணுது, ஏஎன்டி, கிரெடல், இது மாதிரி வந்து இது எல்லாமே தேவையான பிளகின்ஸ். நீங்க அடிஷனலா வேணும்னா நீங்க உள்ளக்குள்ள போய் வந்து பிளகின் மேனேஜர்ல போயிட்டு நீங்க யூ கேன் ஆட் த அடிஷனல் பிளகின்ஸ். ஸோ அவுட்புட் என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஸ்லேவ்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மேனுவலாக ஒர்க் பண்ண போகிறோம். மேக் டைரக்டரி ஸ்லாஷ் நியூ ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம். சில ஒர்க்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம். அப்புறம் சிடி ஸ்லாஷ் நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு ஒரு சில ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறோம். லினக்ஸில் எம்டி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுற கமாண்ட் டச்ன்ற கமாண்ட். இதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் பைத்தான் அப்படின்னு கொடுத்து 1 to 100 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சும்மா ஜென்ரலாக ஒன்று நார்மலாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேனுவல் ஒர்க்லாம் என்ன பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ் மூலியமா கொடுத்துட்டு ஜென்கின்ஸ் மூலியமா நம்ம ட்ரிகர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். இங்கே இப்போதைக்கு கிரியேட் பண்ண ஒரே ஃபோல்டர் நியூ ப்ராஜெக்ட் தான். ஸோ வில் கிரியேட் அதர் ஃபோல்டர்ஸ் த்ரூ ஜென்கின்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் டன். டைம் அவுட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீ இதாயிடும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு அடிஷனல் யூசர் கேட்குது. இன்கேஸ் நம்ம ஜென்கின்ஸ் யூசரை மறந்துட்டா கூட ஒரு சேஃப்டிக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ண சொல்லுது. ஸோ அதையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அட்மின்ற நேம்ல கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபுல் நேம் அட்மின். அதே மாதிரி ஒரு டம்மி இமெயில் கொடுக்குறேன், admin@example.com. சேவ் அண்ட் கண்டினியூ. அவ்வளோதான், சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். ஸோ இப்போ நம்மளோட ஜென்கின்ஸோட கன்சோலுக்கு போயாச்சு. ஏன் ரொம்ப மைல்டாக ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 GB ரேம் 1 CPU யூஸ் பண்ணுறது தான் மைல்டாக ஸ்லோவாக இருக்குது. என்விரான்மெண்ட்லலாம் வந்து நல்லாவே ரேம் நல்லா ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ டயர்ன்றதுனால வந்து வி ஆர் சூசிங் தட். உங்களுக்குமே வந்து காஸ்ட் சேவிங் நல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து ஜென்கின்ஸோட மெயின் ஜிஒய் ஸ்க்ரீன். இதில் வந்து வி ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் கிரியேட் பண்ணால் யூ நீட் டு சூஸ் நியூ ஐட்டம். ஓகேங்களா? இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. நான் அதை லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன், மாஸ்டர் நோட்ஸ் லேவ் நோட். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஜாப் கிரியேட் பண்ணலாம். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் டு ஆட் மேனேஜ் நோட்ஸ். அங்கே தான் வந்து யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் டு ஆட் நோட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி மாஸ்டர் இருக்கும், ஏன்னா மாஸ்டரில் தான் பில் பண்ணதால மாஸ்டர் நோட் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லேவ் நோட் ஆட் பண்ண போகிறோம். கோ செலக்ட் நியூ நோட். இங்கேருந்து ஸ்லேவ் கொடுங்க, பெர்மனன்ட் ஏஜென்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்லேவ்னு இருக்கட்டும் ப்ராப்ளம் கிடையாது. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ்னா வந்து ஒரு நேரத்துல எவ்வளவு பேரலல் ஜாப்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நம்ம 2 செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் டைரக்டரி எனக்கு ஸ்லேவோட ரிமோட் டைரக்டரி தெரியலனா ஒண்ணுமே இல்லை. ஜென்கின்ஸ் யூசர் தான் யூஸ் பண்ண போறதுனால இந்த இடத்துல வந்து அதே கமாண்ட் தான் cat/etc/password grep jenkins. ஸோ இந்த ஃபோல்டர் தான் வந்து இதோட ரிமோட் டைரக்டரி. இதை நீங்க அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படிங்க பேஸ்ட் பண்றீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லேபிள்ஸ் வந்து அதே மாதிரி ஸ்லேவ்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை யூஸ் திஸ் நோட் as much as possible. அந்த மேக்ஸிமம் இதில் போயிடுங்க. ஓகேங்களா, இது பவுண்டரி செட் பண்ண வேணாம். அதே மாதிரி வந்து இந்த லான்ச் மெத்தட் வந்து யூஸ் SSH. இதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க எல்லாத்துக்கும் நம்ம SSH தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதே மெத்தட்ல இருக்கட்டும். ஹோஸ்ட்ல வந்து செலக்ட் கிவ் யூர் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணதுனால ஸ்லேவோட ஐபியை காப்பி பண்ணுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து கிரெடென்ஷியல் முக்கியம். அங்க என்ன பண்ணுங்க, ஆட் கிரெடென்ஷியல் ஜென்கின்ஸ் கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்துட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இது வந்து ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ என்ன சஜஷன் வந்து கோ வித் SH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ. ஏன்னா அதுதான் எப்பயுமே மாற்ற முடியாது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கோ வித் ஆட். ஒரு நிமிஷம், கரெக்டாக பண்ணல. பிரைவேட் கீ இங்க வந்து யூசர் நேம் கொடுங்க, ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்டர் டைரக்ட்லி, இந்த இடத்துல வந்து ஆட்னு கொடுங்க. இப்போ நம்ம அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிரைவேட் கீ, அதை ஃபுல்லாக காப்பி பண்ணுங்க. இங்க அப்படியே சேவ் பண்ணிக்கோ. அவ்வளோதான். சேவ் பண்ணி நேராக வந்து ஆட் கொடுங்க. ஓகேவா, ஐ திங்க் திஸ் இஸ் த ஒன். சேவ். ஸோ இதை செலக்ட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ண கரெக்டான கிரெடென்ஷியலா இல்லையான்றது வந்து இந்த லாக்லேயே பார்த்துடலாம். ஓகே, அதாவது நம்ம செகண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பி கோ டு கான்ஃபிகர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கீ கொடுக்காம ஆட் பண்ணதால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் சூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். நேராக வந்து சேவ். ரீலான்ச் த ஏஜென்ட். இப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வருதான்னு பார்ப்போம். ஸோ ஏஜென்ட் வந்து ஸ்லேவோட கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஹோப் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிடும். இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட இப்போ நம்ம பண்ண மாதிரி சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்லேவ் ஆட் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஸ்லேவ் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி ஜென்கின்ஸ் மூலமாக ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணலாம்? லாகினே பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் 100 மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணலாம், 200 மிஷினையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மிஷினை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்லேவை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஜாப் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேக் டு த டேஷ்போர்ட். இங்கே வந்து நியூ ஐட்டம், ஒரு ஜாப், சும்மா ஸ்லேவ் ஜாப் எனி திங் நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃப்ரீ சேல் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நேம் வந்து ஸ்லேவ் ஜாப். Just give it some time. ஓகே, ஸோ சின்ன கான்ஃபியூஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் போக போக சொல்லித்தரேன். இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் பி ரன். நம்ம எங்கே ரன் பண்ண போகிறோம்? ஸ்லேவ் ரன் பண்ண போகிறோம்னா ஸ்லேவ்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸ்லேவ் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அது சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஆட் பண்ணதுனால. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த கிட் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்புறமா. இந்த பில் ட்ரிகர்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த பில்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ராப் டவுன் பண்ணி எக்ஸிக்யூட் ஷெல்னு கொடுங்க. இப்போ நம்ம வந்து சின்ன ஷெல் ஸ்கிரிப்டிங் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அது எங்கே ஸ்லேவ் நோட்ல. ஓகே, ஸோ இங்கேருந்து என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னா ஜஸ்ட் சூடோ. ஏன் சூடோ கொடுக்குறோம்னா ஜென்கின்ஸ் யூசர் போய் பண்ணுறதுனால ஜென்கின்ஸ் நார்மல் அக்கௌண்ட் அவருக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அந்த சூடோ எரஸ் ஃபைலில் விஐ சூடோக்குள்ள கொடுத்ததுனால தான் இங்கே நம்ம சூடோன்றதை மென்ஷன் பண்ணுறோம். மேக் டைரக்டரி ஸ்லாஷ்
ஏதாவது ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள வந்துட்டு சூடோ டச் ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட் 1 கூட இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ ஒரு டச்ன்றது எம்டி ஃபைல் நான் உள்ளே காமிச்சிருப்பேன். ஜாவா ஒரு 1 to 100 ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு சூடோ காப்பி இந்த ஜாவா அப்படின்ற ஃபைலை வந்துட்டு லெட்ஸ் காப்பி டு ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட் 1. அதுக்கப்புறம் வந்துட்டு சூடோ da5.h. இது வந்து ஒரு டிஸ்க் கமாண்டு, உள்ள இருக்க டிஸ்க்கை நம்ம பார்த்துக்கலாம். கடைசியாக வந்து ஒரு எக்கோ கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு த ஜாப் இஸ் டன் அப்படின்றத நம்ம ஒரு மெசேஜாக பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்பெல் செக் மட்டும் ஒரு டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளைன் கொடுங்க. ஸோ ரெண்டே விஷயம் தான் பண்ணோம். ரெஸ்ட்ரிக்ட் வேர் திஸ் ப்ராஜெக்ட் கேன் பி ரன்ல ஸ்லேவ் கொடுத்தோம். இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஷெல்ல வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் கமாண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டோம். ஜஸ்ட் அப்ளை அண்ட் சேவ் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை பில்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பில்ட் நவுன் கொடுங்க. நம்ம ஸ்லேவ்ல எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்துருக்கு. இந்த கிரீன்ஸ் வந்து சக்ஸஸ் மெசேஜ். நம்ம தப்பு பண்ணோம்னா இங்கே ரெட் கலர்ல வந்துடும். நீங்கள் அந்த ஜாபையும் நீங்கள் வந்து கன்சோல் அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் நடந்திருக்குன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் இருக்கு, ஃபைல்ஸ் தானாக கிரியேட் இருக்கு, அந்த ஃபைல் காப்பியே இருக்கு, நம்ம டிஸ்கையும் காமிக்குது பாருங்க. ஸோ நம்ம இந்த இனிமேட் நம்ம மிஷின்குள்ள போய் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஜென்கின்ஸ் மூலியமாவே ஈஸியாக வந்து இந்த யூஆர்எல் மூலியமாவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த ஃபைல்ஸ் கிரியேட் இருக்கான்னு பார்ப்போமா? ஸ்லேவுக்குள்ள போயிடுங்க. என்ன ஃபைல் கிரியேட் பண்ணோம்? ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபைல். அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, CD/ கொடுத்து LS-LTRH கொடுங்க. இதில் வந்துட்டு லாஸ்ட் கிரியேட் பண்ண ஃபைல் காட்டும். அதில் நம்ம வந்துட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் தான் அங்கே கிரியேட் பண்ணதுனால ஜென்கின்ஸ் ப்ராஜெக்ட் தான் அதோட நியூ ஃபைல். அதுக்குள்ளே போயிடுங்க. எல்எஸ் கொடுத்தோன்னா ஜாவா ஃபைல்ஸ் காமிக்கணும். ஜாவா ஃபைல்ஸ் காட்டுதில்ல. ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்கின்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக ஸ்லேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம ஸ்க்ராட்ச்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஸ்லேவை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி அதை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷனில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து எப்படி நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த இப்போ கம்மிங் செஷனில் வந்துட்டு அதர் சர்வீசஸ்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.